ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எம்ஐயோட லேட்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேட்ச் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பங்களாதேஷுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தது. இந்த மேட்ச்சில் வந்துட்டு நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு ரெகுலேஷனான கேட்ச் ஒன்று ட்ராப் பண்ணி மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு இப்போ எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குற லெவலுக்கு வந்திருக்கிறாரு. மேட்ச் நம்ம கையில் இருந்துச்சு 35-5 சொல்லி ஒரு மிகப்பெரிய சொதப்பிட்டு இருந்த பங்களாதேஷ்க்கு இன்னொரு அடி கொடுக்குற விதமாகவும் அக்ஷர் பட்டேலுக்கு ஹேட்ரிக்கை கொடுக்குற விதமாகவும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு வந்தது. ஜாக்கர் அலி ஒரு ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலையே ரெகுலேஷன் கேட்சா ரோஹித்துக்கு கொடுத்தாரு. பட் ரோஹித் அதை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல கீழே கிரவுண்டை 4-5 தடவை ரொம்ப ஓங்கி கோவத்தில் குத்திட்டு அக்ஷர் பட்டேல்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சாரியும் கேட்டிருப்பாரு. ஏன்னா அந்த விக்கெட் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு டேர்ன் அரவுண்டாக தான் இருந்தது. ஏன்னா ஜாக்கர் அலி அதுக்கப்புறம் ஹிடாய் 2 பேரும் சேர்ந்து மேட்சை அப்படியே திருப்பிட்டாங்க. 140 ரன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அந்த 35-5 அப்படின்னு முடிஞ்சதுக்கப்புறமா 100க்குள்ளே ஆல் அவுட் ஆகிடுவாங்கன்னு நினச்ச பங்களாதேஷ் டீம் 228 ரன் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணாங்க. அதில் நம்மளுடைய ஜாக்கர் அலி ஆஃப் செஞ்சுரி அடித்ததோட மட்டும் இல்லாமல் அவர் கூட பேட்டிங்கில் இருந்த ஹிடாய் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அப்படிங்கிறதையும் அடித்தார். அந்த ஹிடாயோட அந்த ஒரு செஞ்சுரி அப்படிங்கிறது ஜாக்கர் அலியோட 50 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அந்த ஒரு கேட்ச் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணியிருந்தாருன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு டேர்னிங் பாயிண்டில் இருந்திருக்கும். அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ஹேட்ரிக் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரோஹித் சர்மா அந்த இடத்துல அதை அப்பாலஜைஸ் பண்ணி அக்ஷர் பட்டேலும் அதை பெருசுப்படுத்தலை. அவரும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு அந்த இடத்துல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிட்டார் அக்ஷர் பட்டேல். இப்போ இந்த இடத்துல ஹைலைட் அப்படின்னா ஹர்ஷித் ராணாவோட 3 விக்கெட் ஹால், அதுக்கப்புறம் நம்மளுடைய கம்பேக்கான நம்மளுடைய முகமது ஷமியோட 5 விக்கெட் ஹால். தலைவன் 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அசத்திருந்தார் கம்பேக்கில். ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னாலே ஷமி மாஸ் காட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ பங்களாதேஷ் 228 ரன் குவிச்சிருக்கிறாங்க. டீம் இந்தியா அதை சேஸ் பண்ண போகிறாங்க. உண்மையாக ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய ஃபீல்டிங் மிஸ்டேக்காக அவரோட பேட்டிங்கில் ஸ்டெபிலைஸ் பண்ணி காட்டுவாரா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்துட்டு இருக்கிற விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா பும்ராவோடது. ஐபிஎல் 2025 பும்ரா விளாடுவாரா விளாட மாட்டாரா அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேரோட டவுட்டு. ஏன்னா அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ரூல் அவுட் ஆகிட்டார். அதனால் ஐபிஎல் 2025 ஃபஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் அவர் விளாடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியிலிருந்து வந்திருக்கிற ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ஆன் டைமில் பும்ரா ரெடி ஆயிடுவார். ஐபிஎல் 2025 ஃப்ரம் மேட்ச் 1லேருந்து பும்ரா விளாடுற மாதிரி தான் அவருக்கான ட்ரைனிங் போயிட்டுருக்கு. ஐபிஎல் 2025 ஒரு மேட்ச் கூட பும்ரா மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாம்பியன்ஸ் ட்ராஃபியை அவர் மிஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவர் கம்ப்ளீட்டாக ஃபிட்டாக இல்லை. அதனால் ஐபிஎல் 2025க்கு அவர் கம்ப்ளீட் ஃபிட்டான ஒரு பிளேயராக மாற்றி அந்த இடத்துல ஃப்ரம் மேட்ச் 1லேருந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போது நாங்கள் பும்ராவை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆன் டைம் அவர் கண்டிப்பாக இன்ஜுரியிலேருந்து கம்பேக் கொடுத்துருவாரு அப்படிங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கிற ஒரு அருமையான தகவல். கண்டிப்பாக பும்ராவோட நியூஸ் ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் கேம்போடது. மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நானே மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் கேம்ப் எப்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பட் மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பித்து 4 நாள் ஆச்சு. டோட்டலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ப்ராக்டிஸ் கேம்பில் நமந்தீர்லாம் இருந்து வேறு லெவலில் மாஸ் காட்டியிருக்கிறாரு. மான்ஸ்டர் 6 ஹிட்டிங் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறதெல்லாம் போயிருக்கு. இப்போ அவங்களுக்கு வான்கடையில் ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வேறு கிரவுண்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த டீமுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ஐபிஎல் 2025 வென்யூஸில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ இப்போ ஒரு புது அஜெண்டா அண்ட் புது ரூல்ஸை கொண்டு வந்துட்டதுனால டீம்ஸ் அவங்களுடைய பேக்கப் பிளானுக்கு இறங்கியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் மும்பை எந்த ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நியூஸும் நமக்கு கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத இப்போ சோர்ஸஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய நமந்தீர் 6 அடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான கிளிப்ஸும் நமக்கு ஆட் ஆகிருக்குது. கண்டிப்பாக டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு இப்போ அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஃபஸ்ட் டயர் பிளேயர்ஸும் உள்ளே இணையும் போது தான் அஃபிஷியல் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அது எனக்கு தெரிஞ்சு மார்ச் 2nd வீக்குக்கு மேலே தான்
இந்த ஒரு அஃபீஷியல் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது ஸோ ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மேக்ஸிமம் நிறைய டீம்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணுறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்லேயும் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பும்ராவோட இன்ஜுரி அவைலபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் ப்ராக்டிஸ் செஷன்லேயே நிறைய இடத்துல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.